வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து மொபைல் லொகேஷன் இருக்கு இல்லையா, அது எப்படிப்பா ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள் சர்வீஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இது நம்மளோட சேனல்ல வந்து ஃபைண்ட் மை டிவைஸ்ல வந்து பார்ட் 2 வீடியோ, பார்ட் 1 வீடியோல வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி யூஸ் பண்றது, அதுல வந்து செட்டிங்ஸ் எப்படி கரெக்டா மொபைல்ல செட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருப்பேன். நீங்களுமே இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்காதவங்க கொண்டு போய் பாருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ்ல வந்து எப்படி மொபைல் லொகேஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபைண்ட் மை டிவைஸுங்கிற அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு அப்ளிகேஷன் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கூகுள் குரோம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக போய்க்கோங்க. நான் ஃபோட்டோவோட 1 by 1 கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கூகுள் குரோம் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து android.com/find அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பிசிலையுமே சர்ச் பண்ணலாம், மொபைலையுமே சர்ச் பண்ணலாம். அப்படி சர்ச் பண்ணும் பட்சத்தில் வந்து சைன்இன் ஆர் லாகின் பண்ண சொல்லி கேட்கும். உங்கள் மொபைல் தொலைஞ்சிருச்சு ஒருவேளை அப்படின்னா அந்த மொபைலில் வந்து என்ன மெயில் அட்ரஸ் கொடுத்து இந்த ஃபைண்ட் மை டிவைஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த மெயில் அட்ரஸ் தான் இங்கே கொடுத்தாகணும் இந்த மொபைலில் வந்து. ஸோ தொலைஞ்சு போன மொபைலில் வந்து என்ன மெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ அதை கொடுத்தால் மட்டும்தான் அந்த மொபைல் லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ண முடியும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு, சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து மொபைல்லையோ பிசிலையோ அந்த மெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே டாப் பார் இருக்கு இல்லையா, அந்த பார்ல வந்து என்னென்ன மொபைல் வந்து இந்த இமெயில் அட்ரஸ்ல லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஃபைண்ட் மை டிவைஸ்ல 1 by 1 காமிக்கும். நான் போட்டோல காமிக்கிற மாதிரி அதுல எந்த மொபைல் லொகேஷனை வந்து நீங்க சர்ச் பண்ண விரும்புறீங்களோ அந்த மொபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேப் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து எக்ஸாக்ட் லொகேஷனை வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி உங்களால் போக முடியுது. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா மொபைல் லொகேஷனுக்கு பக்கத்தில் போயிட்டீங்க, மொபைல் லொகேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். மொபைல் லொகேஷனை ட்ராக் பண்ணி பக்கத்தில் போயிட்டீங்க அப்படின்னா ப்ளே சவுண்டுன்னு இருக்கு, நான் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ரிங் அடிக்க ஆரம்பிக்கும், ஓகேவா? உங்கள் மொபைல் சைலண்ட்லேயுமே இருந்தாலுமே உங்கள் மொபைலில் வந்து அந்த சமயத்தில் வந்து ரிங் அடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் பக்கத்தில் நீங்கள் ட்ராக் பண்ணி போனதுக்கு அப்புறமா அந்த சவுண்டை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொபைலில் ஃபைண்ட் பண்ணிடலாம். இது முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது எப்படிப்பா ஃபைண்ட் மை டிவைஸில் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து லாக் மெசேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து சென்ட் பண்ணலாம். என்னால் லொக்கேஷன் ட்ராக் பண்ண முடியுது பட் போக முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து லாக் மெசேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலை யார் லாக் அன்லாக் பண்ணுறாங்களோ அப்போ இந்த மெசேஜ் மூலியமா நீங்கள் அவங்ககிட்ட கொண்டு போய் பேசலாம். ஸோ லாக் மெசேஜில் வந்து இது என்னோட மொபைல், உங்கள் மொபைல் நம்பரும் கொடுத்துட்டிங்கன்னா, அல்ட்ராய் மொபைல் நம்பரும் கொடுத்துட்டிங்கன்னா ஒருவேளை மொபைல் எடுக்கிறவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. மூணாவது விஷயம் வந்து இல்லை பண்ணால் ட்ராக்குமே பண்ண முடியலை, எஸ்எம்எஸுமே பண்ண முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா டேட்டா வந்து எரேஸ் பண்ணுறது தான் பெட்டர், ஓகேவா? ஸோ மூணாவது ஆப்ஷனாக எரேஸ் டேட்டான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பெர்மனண்ட்டாக டெலீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜரை யூஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கான ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், நீங்களுமே கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்குரிய வீடியோவை நான் அடுத்த வீடியோவாக சொல்யூஷன் வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.